லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த பிரமுகர் திருச்சி வேலுசாமி அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் முதல் கட்டமாக தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அடுத்ததாக இரண்டாம் கட்டமாக கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் 89 தொகுதிகளில் நடைபெற இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பு வரை மோடி அவர்கள் ஒரு நிதானமான போக்கை நம்ம பார்த்தோம். அதாவது நாங்கள் 400 தொகுதியில் வெற்றி பெறுவோம்னு ஒரு உறுதியான நிலைப்பாடில் இருந்தார். முதல் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு ஜெய்ப்பூரில், அதாவது ராஜஸ்தானில் அந்த பிரச்சாரத்தில் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு, இந்து மக்களுக்கு குறிப்பாக. அதாவது காங்கிரஸ் கட்சி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறது, உங்களுடைய சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும், அது போன்ற நிலைப்பாடை காங்கிரஸ் எடுத்திருக்கிறது. இது போன்ற குற்றச்சாட்டை காங்கிரஸ் மீது வைத்திருக்கிறாரு. அது ஒரு பெரிய சர்ச்சையானதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் போய் சொல்கிறாரு, நான் இஸ்லாமிய பெண்களுக்காக தான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருல. மோடி அவர்களுடைய இந்த மாறுபட்ட கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல் கட்ட தேர்தல் முடிந்த உடனேயே புத்தி பேதலிச்சு போச்சு. இன்னும் 6 கட்ட தேர்தல் இருக்குது. 6 கட்ட தேர்தலும் முடிகிற போது இவருடைய நிலைமை என்ன ஆகுன்னு தெரியல. நான் இதை பார்க்கிறது ஏதோ தனி மனித விமர்சனமாக நான் பார்க்கல. என்னடா இது இந்த நாட்டுக்கு வந்த சோதனை என்று தான் எனக்கு தோன்றுகிறது. இந்திய நாட்டுடைய பிரதமர் நாற்காலி என்பது ஒரு உன்னதமான இடம். அது ஒரு கண்ணியமான மனிதர்கள் அமர்ந்திருந்த நாற்காலி. அந்த கண்ணியமான நாற்காலியில் அமர்ந்து கொண்டு கண்ணிய குறைவாக பேசுகிற ஒரு மனிதன் இன்றைக்கு இருக்கிறார். அந்த முதல் கட்ட தேர்தல் முடிந்தவுடனே என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் அவரே ஒரு விரக்தியின் விளிம்பில் நின்று அவர் பேச ஆரம்பித்து விட்டார் என்றுதான் புரிகிறது. அது நாள் வித்தியாசமானால் கூட பெருசாக தெரியாது. காலையில் ஒன்று பேசுகிறார், மாலையில் ஒன்று பேசுகிறார். அவர் சொல்வது அவருக்கே நகைப்புக்கு இடமாக மக்கள் பார்ப்பாங்கன்னு அவருக்கே புரியல. அவர் என்ன சொல்றாரு, காங்கிரஸ் ஆட்சி வந்தாக்க இந்துக்களுடைய சொத்துக்கள்லாம் பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்றார். நான் அவரை நம்புகிற அந்த மக்களை பார்த்து நான் கேட்பது, இந்த நாட்டை அதிகமான காலங்கள் ஆண்டது காங்கிரஸ் தான். இவர்கள் ஒரு 10, முன்னால் வாஜ்பாய் ஒரு 7, 17 போக ஏறத்தாழ 50-60 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் தான் ஆண்டது. இவர் வாதப்படி முஸ்லீம்களுக்கு ஆதரவாகத்தான் இப்போ சொத்து சேர்க்கிறதுக்கு உதவி பண்ணுச்சு காங்கிரஸ்ன்னு சொன்னால், இந்த நாட்டில் இன்றைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஒரு 4-5 பேர் சொல்லுங்க நீங்க. முன்னால் அதானி, அம்பானி, இன்னைக்கு நேற்று வரும் டாடா, பிர்லா. இந்த 4 பேரை தாண்டி பெரிய கோடீஸ்வரன் இன்னும் இந்தியாவில் இல்லை. இந்த 4 பேரில் ஒருத்தர் கூட முஸ்லீம் இல்லையே. இந்த நாட்டு மக்களை முட்டாள்கள், மடையல்கள் என்று நினைத்து கொண்டே மோடி தொடர்ந்து பேசுகிறாரோ என்றே எனக்கு தோன்றுகிறது. ஒன்று. 2வது, சிறுபான்மை மக்களுடைய வாக்குக்காகத்தான் காங்கிரஸ் இதை செய்யுதுன்றாங்க. இது என் பேத்தி 4 வயசு பேத்தி கேட்டால் கூட சிரிக்கும். ஆதரவு வேணும்னா பெரும்பான்மை ஆதரவு வேணும் தானே நினைப்ப தாஜா பண்ணுவாங்க. சிறுபான்மை ஆதரவு தாஜா பண்ணால் தோக்க போகிறதுக்காக தாஜா பண்ணுவாங்க. இல்லை, ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனையோட காங்கிரஸ் இருக்குது. அதாவது அதிகமாக சொத்து வச்சுருந்தா அதை பிரித்து கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு உங்கள் பூர்வீக வீடு ஒன்று இருக்குது, நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக ஒரு பிளாட் வச்சுருந்தீங்கன்னா 2ல் ஏதாவது ஒன்று பிடுங்கிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் வச்சிருக்கிற தங்கத்தை பிடுங்கிப்பாங்க, உங்களுடைய தாலிக்கு கூட ஆபத்து, இது போன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்ல. முதல்ல தாலியை பற்றி அவரெல்லாம் பேசக்கூடாது. அவர் வாழ்க்கையில் ஒரு தடவை தாலி கட்டியிருக்காருல்ல. தாலி கட்டின அவருடைய மனைவி பேர் உங்களுக்கு தெரியுமா? யசோதா பென். முழு பேர் யசோதா பென். நீங்கள் பரவாயில்ல, பாதி வெளிப்போட இருக்கீங்க, இந்த மொழி உணர்வுக்கு நீங்களே வரல. இதை பார்த்தவங்க வரட்டும். அந்த அம்மா இப்போ எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னா தெரியுமா? தாலி கட்டிட்டாவே கணவன் தான் உலகம் நினைக்கிறது பெண்ணும். தாலி கட்ட பெண்ணை மரண தருவாய் வரையில் அவரை பாதுகாப்போடு அவரோடு வாழ்வது தான் ஒரு ஆணுடைய கடமை. இது பேச்சு வேற, ஜெய் ஸ்ரீராம் வேற பேசுகிறார். ஸ்ரீராமன் யாரு? ஒரு மனைவி, ஒரு சொல், ஒரு பானம் அப்படின்னு வாழ்ந்தவன் தான் கம்பன் சொல்றான். பிறன்மனை நோக்கா பேராண்மையாளன்கிறான். அந்த பேரை சொல்லிக்கிட்டு கட்டின மனைவி எங்கே இருக்குன்னு கூட தெரியாமல் அந்த அம்மா பாவம், இவரால் படுற வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இப்போ அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து கூட எங்கேயும் போக முடியாது, முழு பாதுகாப்பில் வச்சுருக்காரு. இவர் போய் தாலியை பற்றி பேசுகிறது. தாலி பெண்களுக்கு வேலின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் போட்ட தாலி வேலி இல்லை, அது சுருக்கு கயிறாக மாறி இருக்கிறது. தாலியை பற்றி இவர் பேசுவது சாத்தான் வேதம் ஓதுவதைப் போல. தாலி கட்டிய மனைவியோடு இவர் வாழ்ந்து அவரை மகிழ்ச்சியாக வைத்து கொண்டு அதற்கு பின்னால் இவர் தாலியை பற்றி பேசட்டும். இல்லை, ஏன் திடீர்னு மோடி அவர்கள் இந்த மத அரசியலை கையில் எடுக்கக்கூடிய நோக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க கூட்டணி கட்சிக்குள்ளே இப்போ பல்வேறு பிரச்சனை இருக்குது. இந்தியா கூட்டணி வளர்ச்சி பாதையில் போய்கிட்டு இருக்கு, மக்கள் ஒரு தெளிவான மனநிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இந்த சூழலில் இந்த மத அரசியலை கையில் எடுக்கிறாங்களா, இது கடந்த காலத்தை போல பாஜகவுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா?
அவர் நினைக்கிறதாங்க அது பேசுகிறாரு. உங்கள் கேள்வியில் ஒரு சின்ன திருத்தம். திடீர்னு அவர் மத அரசியல் எடுக்கலை. அவர் ஆரம்ப காலத்திலேருந்தே மத அரசியல் தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. வேற ஒன்றும் இல்லை. இப்போ புதுசு என்னன்னா, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேங்கிறாரு. முதல்ல இவருக்கு கல்யாணம், நான் திரும்பி அதான் சொல்கிறேன், உங்களையே உலகம் நினச்சி உங்களுக்காக கழுத்தை நீட்ட அந்த பெண்ணுக்கு சரியான வாழ்வு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கறத பற்றி பேசுவோம். பொய் பேசுவான் மனுஷன். ஆனால் பொய்யை மட்டுமே பேசுகிற ஒருத்தர் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுடைய உச்சகட்ட பதவியில் இருக்கிறார் என்பது தான் ரொம்ப கூச்சமாக இருக்குது சொல்கிறது. இல்லை, இஸ்லாமிய பெண்களுக்காக நான் நிறைய பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதாவது உதாரணத்துக்கு முத்தலாக்கால கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க அந்த பெண்கள். அவர்களுக்கு நான் தான் ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுத்தேன். இன்னும் ஹஜ்ஜுக்கு போகிறவங்களுக்கு வந்து சவுதி பட்டத்து இளவரசர் பேசி அந்த எண்ணிக்கையை நான் அதிகரித்தேன். இது போன்ற நான் ஒன்று சொன்னேன், அதை மறந்துட்டு அடுத்த கேள்வி கேட்குறீங்க. இப்போ யசோதா பெண்ணுக்கு பாதிப்பு முத்தலாக்கெலாம் வந்துச்சா? அது எதாவது வந்துச்சு சொல்லுங்கள். பெண்கள் யாரும் எதனாலும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் நடுநிலையான மனுஷன். நீங்கள் முதல்ல உங்களை யோக்கியனை ஆக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றவனை கேட்கணும். இப்போ உங்களை பார்த்து தம்பி சிகரெட் குடிக்கிற தப்பு, மது அருந்தது ரொம்ப பாவம் அப்படின்னு நான் சொன்னால், நான் மது அருந்தாமல் சிகரெட் குடிக்காமல் இருக்கணும். நான் முழு நேர குடியாராத தம்ப டாஸ்மாக் கடைக்கு போகாத, சாராயம் குடிக்கிற தப்பு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னை பார்த்து என்ன நினைப்பீங்க? அந்த நிலைமையில் தான் நாட்டுடைய பிரதம மந்திரி இன்றைக்கி இருக்கிறார். அவர் எதையெல்லாம் செய்கிறாரோ அதை அவர் புரிந்து கொள்ளாமலே அது செய்வது தவறுன்னு அவர் சொன்னார்னா, நான் தவறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவரை பற்றி சொல்லிக் கொள்வதால் தான் புத்திசாலிகள் என்னை போன்றவர்கள் புரிந்து கொள்கிறோம். நீங்கள் எப்படி? நீங்கள் தான் முடிவு. இல்லை, இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணுறாரு மோடி அவர்களுடைய கருத்துக்கு. காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் இது போன்று இல்லைன்னு சொல்கிறாரு. மோடி அவர்கள் தோல்வியின் விளிம்பில் இருக்கிறாரு, தோல்வி பயத்தில் அப்படி பேசுகிறாருன்னு சொல்லப்படுது. ஆனால் மோடி அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த மத அரசியலுங்கிறது வட மாநிலங்களில் ஒரு பெரிய அளவுக்கு கை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த குஜராத் கலவரத்தின் போது வந்து 2014 மோடி நிறுத்தப்பட்ட போது தென்னிந்தியாவில் தான் மோடிக்கு எதிர்ப்பு இருந்துச்சு, வட இந்தியாவில் ஆதரவு இருந்துச்சு. இப்போதும் அதே போன்ற ஒரு நிலைப்பாடு தான் இருக்குது. இதை எதிர்கொள்வதற்கு காங்கிரஸ் என்ன மாதிரியான திட்டம் வச்சிருக்குன்னு பார்க்குறீங்க? திட்டமே வேண்டாங்க. நீங்கள் ஒன்று அரசியலை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, செயல்பாடு, கொள்கை, இதை வைத்துக்கொண்டு மட்டும்தான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கணும் என்பதில்லை. சரியான அரசியல்வாதி என்பவன் வெற்றிக்காக குதிக்கவும் மாட்டான், தோல்விக்காகவும் தோழவும் மாட்டான். அவன் கொள்கையில் அவனுக்கு தெளிவு இருக்குமானால், அதில் நம்பிக்கை இருக்குமானால் அதை தொடர்ந்து அவன் செயல்படுத்துவான். காலையில் ஒன்று பேசுறது, மத்தியானம் ஒன்று பேசுறது, சாயந்தரம் ஒன்று பேசுறது சொல்ல மாட்டான். இந்த 10 ஆண்டு காலங்களில் அவர்கள் வந்து அந்த மத அரசியலை பண்ணதுனால தான் ஜெயிச்சாங்க என்கின்ற உங்கள் வாதத்தை நான் மறுக்கலை. அதை நான் தப்புன்னு சொல்லலை, உண்மையினே வச்சுக்கிடுவோம். ஆனால் எந்த ஒன்றுமே இதுதான் நிலை என்பது இல்லை. பொதுவாக நல்ல பாம்பு கடிச்சா விஷம் தானே, மனுஷன் சாவான். ஆனால் அடையாறில் பாம்பு பண்ண வச்சுருக்காங்களே, எதுக்காக வச்சுருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? மருந்து தயாரிக்கிறதுக்கு. பார்த்தீங்களா? மனிதனை கொள்ளுகின்ற அந்த விஷத்திலிருந்து கூட மருந்து தயாரித்து மனிதனுக்கு நலம் பயக்கிறதுக்கு காரியம் பண்ணுறாங்க. இது மாதிரி எல்லாவற்றுக்குமே 2 கோணம் இருக்குது மட்டும் இல்லை. வரலாறு தெரிந்தவர்களுக்கு புரியும். அது என்னமோ வரலாறு திரும்பி ரிப்பீட் ஆகுது. இதே மாதிரியான ஒரு அணுகுமுறையை வைத்துக்கொண்டு மக்களுடைய ஆதரவோடு முதலாக ஒரு மிகப்பெரிய உலகமறிந்த ஒருவன் வந்தவன் ஹிட்லர் தான். இவர்கள் எப்படி இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுகிறார்களோ அதை போல யூதர்களுக்கு எதிராக அவன் பேசினான். முதல் தடவை தேர்தலில் வெற்றி பெற்றான். 2வது முறை அதையே தான் பேசினான். அதை விட பிரம்மாண்டமான வெற்றி வந்துச்சு. ஆனால் 3வது முறை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது பக்கத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ராஜபக்ஷே. இவர்கள் முஸ்லீம், அவன் யூதர், அவன் வந்து தமிழர்கள். தமிழர்களுக்கு எதிராக கொண்டு வந்தான். மிக பிரம்மாண்டமான ஆதரவு வந்துச்சு. முதல் தடவை வெற்றி பெற்றான். 2வது தடவை அதை விட பிரம்மாண்டமான வெற்றி வந்துச்சு. 3வது முறை இருக்கிறான், எங்கே இருக்கிறான்னு யாருக்கும் தெரியல. கிட்டத்தட்ட பாருங்க எப்படி சிமிலாரிட்டி ஒத்து வருது பாருங்க. அவனும் 2 தடவை பெரிய வெற்றி, 3வது தடவை காணாமல் போயிடுறான். இவரும் 2 தடவை பெரிய வெற்றி, மறுக்கல, 3வது தடவை அதே தான். இல்லை, உலகம் முழுவதுமே ஒரு போர் சூழ்கிற அந்த சூழல் இருக்குது. இந்த சூழலில் இந்தியாவில் ஒரு நிலையான வலிமையான ஆட்சி வேணும்னா மோடி ஆட்சி தானே வேணும்னு சொல்கிறாங்க பாஜகக்காரங்க. மோடி அவர் முதல்ல வலிமையான ஆளாத சொல்லுங்க. அதாவது என்ன பேசுற குடிகாரனுடைய பேச்சை போல இருக்கின்றனா. நீங்களே சொன்னீங்க நேற்று ஒரே நாள் காலையில் பேசுனதுக்கு மாலையில் பேசுனதுக்கு சம்மந்தம் இருக்கா? அவர் இன்னொன்று சொன்னார், அது கவனிச்சிங்களா? நீங்கள் அந்த கேள்வி நீங்கள் கேட்கல. இங்கே வேற ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, 4 ஜாதி தான். பெண்கள் ஒரு ஜாதி, ஆண்கள் ஒரு ஜாதி சொன்னாரா? விவசாயிகள் ஒரு ஜாதியாம். இதெல்லாம் அவர் சுய நினைவோடு இருந்தால் இதெல்லாம் பேச மாட்டார்.
ஏதோ நினைவில்லாமல் பிதற்றுகிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அவர் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே டெல்லியிலே விவசாயிகள் போராடிட்டு தான் இருக்காங்க. உலக வரலாற்றிலே கிடையாது. லட்சக்கணக்கான விவசாயிகள் அந்த நாட்டுடைய தலைநகரத்தில் ஓராண்டுக்கு மேலே போராடிய வரலாறு எங்கேயாவது உண்டா? அவர்களுக்கு அதுக்கு உத்தரவாதம் கொடுத்து நிறுத்தினீங்க. அதுக்கு பின்னாலே எதுவும் பண்ணேன்னு இப்போ திரும்பியும் போராடிட்டு இருக்காங்க. நாட்டினுடைய எல்லையில் வெளிநாட்டுக்காரன் ஊர் வரும்போது இந்திய ராணுவம் எதையெல்லாம் செய்யுமோ அங்கே அதை செய்யலை. ஆனால் அந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு எதிராக செஞ்சுட்டு இருக்கு. ரோட்லேயே அகழி வெட்டுறான். அங்கே பஸ் லாரி வந்தாக்க ஆணியை வச்சு ரோட்டில் வச்சு பஞ்சர் பண்ணுறான். துப்பாக்கியில் சுடுறான். கண்ணீர் முகம் கொண்டு வீசுறான். இவ்வளவு நடக்குது. எதிரி நாட்டு படை வீரர்கள் மீது அவர்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் இந்திய நாட்டுடைய அப்பாவி விவசாயிகள் மீது அதை பிரயோகம் செய்து கொண்டிருக்கிற இந்த மனிதர் நான் விவசாயிகளின் தோழன் என்று சொல்வதை யாராவது நம்பினால் நல்ல டாக்டர் தான் போய் பார்க்கணும். நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்ப முக்கியமாக கருதக்கூடிய மாநிலங்களாக உத்தரப்பிரதேசம், பீகார்லாம் பார்க்கப்படுது. முக்கியமாக குஜராத்தும் பாஜக வலிமையால் உள்ள ஒரு மாநிலமாக பார்க்கப்படுது. அங்கு இப்போது எழுந்திருக்கிற அந்த ராஜ்புட் பிரச்சனை இந்த தேர்தலில் பாஜகவுக்கு எதிரான ஒரு வலிமையான ஆயுதமாக இருக்கிறது. அதாவது ஏற்கனவே இந்தியா கூட்டணி ரொம்ப வலிமையாக இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேச பிரியங்கா காந்தி அந்த ரேலி ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த தேர்தலில் ராஜ்புட் அந்த பிரச்சனை பாஜகவுக்கு எதிராக திரும்பி இருக்குல்ல, இது இந்தியா கூட்டணிக்கு கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா? பதிலையே நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்க. ராஜபுத்திரர்கள் என்பது இந்திய நாட்டின் வரலாறு பார்த்தா வாரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. போர்க்குணம் மிக்கவர்கள். இந்தியாவில் பல அந்த தேசிய இனக்குழுக்கள் இருக்கு. அதில் ரஜபுத்திரர்கள் என்பவர்கள் காலங்காலமாக மிகப்பெரிய போராளிகள்னு சொல்லுவாங்க. நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா அவர்களை ஜாட்னு சொல்கிற வழக்கம் உண்டு. டெல்லியில் நடந்த இந்த விவசாயிகள் போராட்டம் இருக்கு, அதை உத்தரப்பிரதேசனுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் அதிகமாக கலந்துக்கிட்டாங்கன்னு. அந்த சீக்கியர்கள் அனைவருமே ராஜபுத்திரர்களாக இருந்து சீக்கியரானவர்கள். இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் முழுமையாக புரிஞ்சுக்க முடியும். அவர்கள் முதன்முறையாக இந்திய சுதந்திர போராட்டம் வந்ததுக்கு பின்னால் முதல் முறையாக அந்த வாரியர் குரூப் மொத்தமும் ஒரு ஆட்சியை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்தை இன்றைக்கு உத்தரப்பிரதேசம் விட்டுருக்கு. அதுவே இவர்களுக்கு அஸ்தியில் ஜுரம் கண்டு போச்சு. இது யாருக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கு தெரியாமல் கேட்குறீங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் சொல்லணும், என் வாயில் சொல்லணும். நீங்கள் சின்ன பிள்ளை கேட்டால் கூட சொல்லணும். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன பிள்ளையும் சொல்லுங்கிற மாதிரி ராஜபுத்தருடைய பேரணி யாருக்கு ஆதரவாக இருக்குன்னு சின்ன பிள்ளையை கேட்டால் கூட சொல்லும். அது இந்தியா கூட்டணிக்கு, குறிப்பாக ராகுல் காந்திக்கு. தேர்தல் ஆணையம் மீது ஒரு கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுது நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு பிடிஆர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, ஆர்ஐபி தேர்தல் ஆணையம்னு ட்விட்டரில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ரெஸ்ட் இன் பீஸ் தேர்தல் ஆணையம். ஏன்னா மோடி அவர்கள் அப்பட்டமாக ஒரு மதத்துக்கு எதிராக பேசுகிறாரு. தேர்தல் ஆணையம் ஒரு நடவடிக்கை கூட எடுக்க மாட்டேங்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, முதல்வர் மு.க. ஸ்டாலினும் தேர்தல் ஆணையத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்ல. தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தில் நான் கருத்து சொல்ல விரும்பலன்னு வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. தேர்தல் ஆணையத்துடைய இந்த நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக தவறு. தேர்தல் ஆணையம் நடுநிலை தவறி இருக்கிறது. நீங்கள் இதை எப்படி ஒப்பிட்டு பார்த்தா தெரியும்னா, ஒரு காலத்தில் நம்ம கேரளாவை சேர்ந்தவர் தேர்தல் ஆணையராக இருந்தபோது என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அவர் துல்லியமாக சேஷன் உங்களுக்கு புரியும். அவர் இருக்கிற போது இப்படி ஒருவர் பேசினார். பிரைம் மினிஸ்டராக இருந்தால் யாராக இருந்தாலும் அடுத்த தேர்தல் பரப்புரைக்கே அவருக்கு அனுமதி இல்லாமல் பண்ணியிருப்பார். அதுதான் ஒரு தேர்தல் ஆணையருடைய வேலை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சுதந்திரமாக செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம் இவருடைய காவல் நாயை போல செயல்படுகிறது. அதுவும் ஒரு வகையில் ஜனநாயகத்துக்கு ஆபத்து. புதிய ஆட்சி வந்ததற்கு பின்னால் அவர்கள் முதலில் கை வைக்க வேண்டிய இடமே அந்த தேர்தல் ஆணையம் தான். நான் அதுக்கு இன்னொன்னையும் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் 40 இடம், பாண்டிச்சேரியும் சேர்த்து ஒரே நாள் தானே தேர்தல் வச்சாங்க. 42 இடம் மேற்கு வங்கம். 7 கட்ட தேர்தல். 2 MP இருக்குது மணிப்பூரில், அதுக்கு 2 கட்ட தேர்தலாம். இது எங்கே போய் முட்டிக்கிறது? பதட்டமான வாக்குச்சாவடிங்கிறாங்க சொல்கிறாங்கல்ல. இப்போ தாங்க நீங்கள் உண்மையை சொல்கிறீங்க. அப்போ இந்தியாவிலேயே பதட்டம் இல்லாத 2 மாநிலங்கள்லாம் தமிழ்நாடும் கேரளாவும். கரெக்டா உங்கள் வாதப்படி? அப்போ இதுலேருந்து முடிவு பண்ணிக்கிங்க. அப்போ பதட்டம் இருக்கிற இடத்துலாம் அவங்க இருக்கிறாங்க. அவங்க எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் பதட்டம் இல்லை. இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த விமர்சனத்துக்கு ஏற்றவாறு குஜராத்தில் பாஜகவுடைய வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. அந்த பாஜகவுக்கு எதிராக இருந்த காங்கிரஸுடைய வேட்பு மனுக்கள் 2 வேட்பு மனுக்களுமே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்த்து போட்டியிட்ட அனைவருமே வாபஸ் வாங்கிட்டாங்க. தேர்தலில் இன்னும் நடக்கலை.
தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே பாஜகவுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார்ல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே மெயின் பிக்சர் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு, நீங்கள் தேர்தல் நின்றுருக்கீங்களா? நினைக்கிறேன். தேர்தலில் நின்றவங்களை கேட்டு பாருங்க. ஒரு நாமினேஷன் கொடுக்குற போது தேர்தல் அதிகாரிக்கு முன்னால் முன்மொழிபவரும் வழிமொழிபவரும் அவருக்கு முன்னால் கையெழுத்து போடணும். அவருடைய பிரசன்ஸில் தான் அந்த தேர்தலே நடக்கும். அந்த தேர்தல் மனுவே வாங்குவாங்க. அப்படித்தானே வாங்கியிருக்காங்க. இப்போ போட்டவங்க நாங்கள் கையெழுத்து போடலை அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது தேர்தல் ஆணையம் தானே. தேர்தல் ஆணையம் சொல்லலையே, இவங்கள சொல்லிட்டு இருக்காங்க. இதில் தவறு நடந்திருக்கிறது என்பதுதான் உண்மை என்று சொல்லுகிறவர்கள் யாராக இருந்தாலும், அது நரேந்திரனாக இருந்தாலும் சரி, அல்ல அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதற்கான குற்றவாளிகள் காங்கிரஸ்காரன் இல்லை, நீங்கள் நியமித்திருக்கிற தேர்தல் ஆணையம். அவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுமே ஒழிய இதை வைத்துக்கொண்டு செய்வது என்பது மீண்டும் ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்குறீங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் ஆட்சியாளர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது என்கின்ற தவறான காரியங்களை இவர்கள் பட்டியலிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எதிர்கால தலைமுறைக்கு ஒரு எச்சரிக்கை சின்னமாக இருக்கும். இறுதியாக மோடி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் பேசும்போது சொல்றாரு, எல்லாருமே உத்தரப்பிரதேசத்தை ஒரு மத அரசியலை நோக்கி தள்ளுறாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசம் அப்படி இல்லை, நாட்டிலேயே ஒரு சிறந்த முதல்வர் என்றால் யோகி ஆதித்யநாத் அப்படிதான் சொல்றாரு அவர். அது மட்டுமல்ல, நாட்டிலேயே ஒரு மாநிலம் வளர்ச்சி பாதையை நோக்கி தொடர்ந்து பயணிக்குதுன்னா அது உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்றாருல. மோடி அவர்களுடைய இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயையோ, அவர் சொல்றத மென்டல் கூட ஒத்துக்க மாட்டான். கல்வித்துறையில் உத்தரப்பிரதேசம் முன்னால் இருக்கா? பொருளாதாரத்துறையில் முன்னணி இருக்கா? விவசாயத்தில் முன்னணி இருக்கா? கல்வியில் முன்னணி இருக்கா? தமிழ்நாட்டோட ஜிடிபியில் முன்னாடி இருக்குங்கிறாங்க. யார் சொன்னா? நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க. ஏன்னா அம்பத்தூர்ல இருக்குல்ல தொழிற்பேட்டை, அதை விட அயோத்தியில இருக்கிற ராமர் கோவில் அதிகமான வருமானம் ஈட்டுதுன்னு சொல்றத பத்தி சொல்றீங்களே. ஏன் எலெக்ஷன்ல நிக்கிறேன்னா என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்றது அது நிதியமைச்சர் சொல்றாங்க. அப்ப அதுல என்ன பொருள்? காசு இல்லைன்னா எலெக்ஷனே நிற்க முடியாதுன்னு சொல்றாங்களா? பார்லிமெண்ட்ல கேட்டான், ஐயோ சாதாரணமாக பயன்படுத்துகிற வெங்காய விலை பயங்கரமாக கூடி போச்சு, இதை கட்டுப்படுத்த வேண்டாமாண்ணா, நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன், ஆகவே இதை பற்றி கண்டுக்க மாட்டேன். அப்படி ஒரு அது சொல்கிறத பற்றியெல்லாம் நம்ம என்னத்தை கருத்து சொல்ல முடியும்? அங்கே உத்தரப்பிரதேசம் பின்தங்கி இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் நீங்கள் நிதியமைச்சர் நிதி ஒதுக்குறதே, நிர்மலா சீதாராமனுடைய துறையிலேயே உத்தரப்பிரதேசத்துக்கு நிதி ஒதுக்குற போதே அது பின்தங்கி இருக்கிறது, அதை முன்னேற்றுவதற்கு தான் அதிக நிதி ஒதுக்குறோன்னு சொல்கிறீங்க. உதாரணத்துக்கு நானே சொல்லலை, தமிழக முதலமைச்சர் அதுக்கு விஷயத்தை சொல்லிட்டாரு. ₹1 நாம் மத்திய அரசுக்கு வரியை கட்டினா நமக்கு வர்றது 29 பைசா வருது. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு ₹1 கொடுத்தா அது ₹2 ₹3 வருது அப்படின்னு. அதுக்கு என்ன பொருள்? முன்னேறிய மாநிலம்னா அதிக நிதி ஒதுக்க வேண்டிய அவசியம் இருக்குமா? முன்னேறி அதுக்கு தமிழ்நாட்டை கேட்டால் அவங்க சொல்கிறது, நீங்கள் தான் எல்லா துறையிலும் வளர்ச்சி அடைஞ்சிட்டீங்க, அங்கே வளர்ச்சி அடையலை, அதனால தான் அங்கே வளர்ச்சி அடையணும்ல உங்களை போல அப்படின்னு அதையும் சொல்லிட்டு தேர்தல் நேரத்தில் முன்னேறி இருக்கு. யோகி ஆதித்யநாத் ஒரு பேர். யோகிங்கிறது என்ன? ஒரு மத அடையாளம். அது அப்படி வைக்கிறவர் தான் உலகத்தில் உன்னதமானவர். நீங்கள் அதே ஊரில் தானே சொன்னீங்க ராமர் கோயில் கட்டி திறப்பு விழாக்குன்னு பேசும்போது என்ன பேசுனீங்க? அதை எடுத்து படித்து பாருங்க, உங்களுக்கே சிரிப்பு வந்துடும். காமெடி, கவுண்டமணி செந்தில் காமெடியெல்லாம் தாண்டினது தான் நம்ம நரேந்திர அமித்ஷா காமெடி என்பது அப்போ தான் உங்களுக்கு புரியும். மத அரசியல் கிடையாது, எல்லா மதத்துக்கும் பொதுவானவர்கள் இருக்கிறார்கள் என்பவர்கள் ராமர் கோயிலை கட்டுகிற போது, அது அடிக்கல் நாட்டுகிற போது நரேந்திரனுடைய பேசிய பேச்சை மட்டும் தயவு செஞ்சு படித்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். இதில் ஆழமான வேறொரு விஷயம் இருக்குது. இந்த செய்தி இப்போ உங்களுக்கு என்னை விட அங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மக்கள் விவாதிக்க ஆரம்பித்ததுனால தான் அவங்களுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி. பாபரி மஸ்ஜித் இருந்தது, அதை இடிக்கிற போது இவங்க என்ன சொன்னாங்க? அந்த இடத்தில் தான் ராமர் பிறந்தார், அதில் ராமர் கோயில் கட்டணும்னு சொன்னாங்க. சரியா? அதை இடிச்சிட்டாங்க. அப்போ அந்த மக்கள் நம்பினாங்க அதை. ஆனால் இப்போ ராமர் கோயில் அந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கா, வேற இடத்துல கட்டப்பட்டிருக்கா தெரியுமா? அது ஒரு பெரிய இடம், அதில் செலக்ட் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. அதை தாங்க சொல்கிறேன். அவர் ராமர் பிறந்த இடம் என்பதால் அந்த இடத்தில் கோயில் கட்டுறேன்னாங்க. இப்போ கட்டியிருக்கிறது அதை விட 2-3 கிலோமீட்டர் தாண்டி கட்டியிருக்காங்க. அப்போ ராமர் பிறந்த இடம் இப்போ கோயில் கட்டியிருக்கிற இடமா அல்லது இவங்க இடிச்ச இடமா? ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல தான் பிறந்திருக்கணும். இடிச்ச இடத்துல தான் அவர் பிறந்தாங்கன்னா நீங்கள் கட்டினது அயோக்கியத்தனமாக வேற இடத்துல கட்டியிருக்கீங்க. நீங்கள் கட்டுற இடத்துல தான் ராமர் பிறந்தாருன்னு சொன்னால் அப்போ இடிச்சது அயோக்கியத்தனம். ரெண்டில் ஏதாவது ஒன்று அயோக்கியத்தனம் தானே, அது என்னன்னு அவங்ககிட்டே கேளுங்க. இந்த விதம் இப்போ விவாதத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் வந்துருச்சு. அங்கே இருக்கிற இந்துக்களும் இஸ்லாமியர்களும் நேற்று வரை அடித்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு ஒன்றாக மாறி, இன்னும் நான் முதலில் சொன்னதை திருப்பி சொல்கிறேன்,
அங்கே இருக்கிற மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் தான் அங்கே இருக்கிற சீக்கியர்கள் தான் மிக கடுமையாக இவர்கள் பேசிய இந்து மதவாதத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை தாக்குவதில் முன்னணியில் இருந்தார்கள். இன்றைக்கு அந்த நிலைமை மாறி அவர்கள் இருவரும் ஒன்றாகி விட்டார்கள். இந்த மதவாதத்தை பேசி போகிற உள்ளவர்கள் அங்கே உள்ள நுழையவே முடியல. ரெண்டு பேரும் கத்திரிக்கோளுடைய ரெண்டு பாகமாரி ஆகிட்டாங்க. நடுவில் இவங்க மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. வெட்டப்படுகிற நாள் 4ஆம் தேதி. இன்னும் 40 நாள் இருக்கு. நன்றி. நிறைய பயனுள்ள தகவல்களை நேயர்கள் சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.